வரவும் ஆண்டவருடைய சத்தியங்களை நாம் கேட்கும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாரத்தின் மத்தியிலே ஆண்டவர் சமூகத்தில் நாம் கூடி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஒரு சிறு சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை நமக்கு கொடுக்குறாங்க. கொலேசியர் 3வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். அப்படின்னா கொலேசியர் 3வது அதிகாரம் 15 வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முக்கியமான ஆலோசனை சொன்ன பார்த்தீங்களா? எப்படி அவர் ஆரம்பித்தார்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்ட நம்மிடத்தில் என்ன குணம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நன்றி அறிதல் காணப்பட வேண்டும். அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. பவுல் அப்போஸ்தலன் நன்றி உள்ளவங்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒருவேளை இந்த முடிவு காலத்தில் நன்றி அறிதல் இல்லாத ஜனங்களாய் மக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ? அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் எல்லாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுதான் உங்கள் நோக்கம், அதுதான் உங்கள் திட்டம், நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டபடியினால நீங்கள் எல்லோரும் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் நோக்கமும் என்ன அப்படின்னா, 2 தீமோத்தேயுவின் புத்தகம். அதுதான் ஒவ்வொரு மத்திய வார ஆராதனைகளிலும் நம்ம தொடர் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். ஏன் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை ஒரு கணம் படிச்சுக்குவோம். மேலும் 3வது அதிகாரம் 1 வசனம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நம்ம கொலேசியர் 3:15 வாசித்தோம். நீங்கள் எல்லாம் நன்றி எது உள்ளவர்களாக இருங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் பார்க்குறாரு, ஒரு காலம் வருதுப்பா. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, மனிதர்கள்கிட்ட என்னென்ன குணங்கள் எல்லாம் தவறான குணங்கள்லாம் காணப்படும், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகத்தின் மனிதர்கள் கடந்து போவார்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலன் முன்பாக அறிந்தபடியினால பவுல் அப்போஸ்தலன் இந்த ஆலோசனையை கொடுக்கிறாரு. நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் மக்கள் இருக்கிறதுக்கான நாள் வருகிறது. ஆகையால் நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி இருங்கன்னு சொல்றாரு? நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முடிவு காலத்துல நம்ம இந்த பாடத்தை படிக்கும் போதே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே வருவேன். என்ன அப்படின்னா, வஞ்சனையை பெரும்பாலும் நம்ம வெளியில தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் உள்ள வஞ்சனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிற வஞ்சனைகள் தான் மிக மோசமான வஞ்சனைகள். நம்ம கிறிஸ்துவின் குணத்தை அடையாமல் நம்மளை கிறிஸ்துவின் குணத்தில் வளர விடாமல் தடுப்பது எது அப்படின்னா, இங்கே பார்க்குற எல்லா குணங்கள் தான். பவுல் அப்போஸ்தலன் அதனால தான் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். அந்த கொடிய காலம் யாரால் வரும் அப்படின்னா, மனிதர்களால் தான் வரும். மனிதர்கள் அந்த கொடிய காலங்களை கொண்டு வருவார்கள். அந்த கொடிய காலத்தில் ஒரு குணம் இன்னைக்கு படிக்க போகிறோம். மனுஷங்க எப்படி இருப்பாங்களாம்? நன்றி இல்லாதவர்களாக இருப்பாங்களாம். செய்த நன்றியை மறந்து துரோகம் செய்கிற துரோகிகளாய் இருப்பார்கள். நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் அப்படி என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா, துரோகிகள். ஆனால் பவுல் சொல்றாரு, நீங்கள்லாம் நன்றி உள்ளவர்களாக இருங்க, அதுக்காக தான் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனையை பவுல் அப்போஸ்தலன் கொடுக்குறாருங்க. வேதாகமத்தில்
நன்றி அறிதல் இல்லாத பல நபர்களை நான் வேதாகமத்தில் பார்க்க முடிந்தது. இந்த நாள் செய்திக்காக ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானித்து கொண்டிருந்தேன். நன்றி அறிதல் இல்லாத கூட்டம் பெரும் கூட்டமாய் வேதாகமத்தில் காணப்பட்டாலும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு ரெண்டு நபரை மட்டும் நான் காட்டிட்டு அந்த 2 நபர்கிட்டையும் என்ன பாடத்தை இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை பார்த்து நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோங்க. வாங்க வாசிப்போம். நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் வாழ்ந்த முதல் நபர் யார் என்பதை பார்ப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம். இந்த 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலேருந்தே நான் வாசிக்க போகிறேன். நபர் யார் என்பதை வசனம் 3ல் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். மகனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடிகாரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிதனுமாயிருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, சம்பவம் யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா நாபால். இந்த நாபாலுடைய சம்பவம் பலமுறை நம்ம படித்த சம்பவம் தான். நாபாலுடைய சம்பவத்திலிருந்து முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன பாடத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார் என்ற காரியத்தை தான் படிக்க போகிறோம். இந்த சம்பவத்தை ஒரு கணம் நான் எளிமையாக சொல்லிட்டு முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். சம்பவம் என்ன அப்படின்னா, நாபால் ஒரு இந்த காலத்தில் அவருக்கு பேர் கொடுக்கணும்னா என்ன பேர் கொடுக்கலாம் தெரியுங்களா? ஒரு அம்பானின்னு பேர் கொடுக்கலாம், சரிங்களா? ஒரு பெரிய சொத்து பத்தோடு இருக்கிற ஒரு நபர், வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு நபர். யார் அப்படின்னா இந்த நாபால். இந்த நாபால் கர்மேல் பர்வதத்தில் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை தாவீது என்ன பண்ணுறாருன்னா கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு தன்னோடு இருந்த இளைஞர்களை என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த நாபால் கிட்ட அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புகிறாரு? வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் 5. தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திரிகளுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். சம்பவத்தை வாசிக்கிறோம். தாவீது வாலிபர்களை அனுப்புனாரு. அந்த வாலிபர்கள் போய் கேட்குறாங்க, எங்கள் எஜமான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறாரு. எதற்காக அனுப்புனார் அப்படின்னா, உங்கள் வேலைக்காரர்கள் கர்மேல் பர்வதத்தில் எங்களோடு கூட இருந்தாங்க. நாங்கள் அவங்கள ஒரு தொந்தரவும் செய்யலை. அவங்க இஷ்டமானபடி வாழ்ந்தாங்க. அவங்க இஷ்டமானபடி ஆடுகளை மேய்த்து வந்தாங்க. அவர்களுடைய ஒரு பொருளும் களவு போகவில்லை. நாங்கள் தான் பாதுகாத்து கொடுத்தோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உதவியை சொல்லி நாங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். பசியும் தாகமும் எங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட எங்கள் பசியை போக்குவதற்கான எல்லா ஆகாரமும் உண்டு.
அதை வாங்கி வரும்படி எங்களுடைய எஜமான் எங்களை அனுப்புனார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நாபால் என்ன வார்த்தையை சொன்னார் என்பதை அப்போதான் வாசித்தோம். தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற அநேக நபர்கள் உண்டு. அதில் யாருன்னா உன் ஆளு அவன் அதில் ஒருத்தவன் தான். அவனுக்கு என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் நான் ஏன் மக்களுக்காக அடித்து வைத்திருக்கிற எந்த ஆட்டை சமையல் பண்ணி வைத்த எந்த சமையலையும் நான் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த நாபால் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த இளைஞரை திரும்ப போக விட்டுறான். போயிட்டு அந்த இளைஞர்கள் தாவீது கிட்ட சொல்கிறாங்க. தாவீது உடனே என்ன செய்யறனா கோபப்படுறாரு. ஏன் கோபப்படுறாரு? கீழே வாசிக்கிற, ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. எங்கேருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா வசனம் 13. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துகள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபசாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலை எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வரதாயிருந்தது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். இந்த செய்தியை நாபாலுடைய மனைவி கிட்ட போய் வேலைக்காரன் சொல்லிட்டான். அவன் சொல்லும்போது பயன்படுத்தின வார்த்தைகளை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. எங்கள் ஆடுகளை நாங்கள் மேய்க்கும் போது எங்களுக்கு மதிலாக இருந்தாங்க, எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு இவர் செல்வ சீமான், இவர் எஜமான்னு சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு இவ்வளோ ஆடு மாடுகள் இருக்கிறதுனால தான் அவர் செல்வ சீமான்னு சொல்கிறாரு. அந்த ஆடுகள் காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் யார் அப்படின்னா தாவீதும் அவருடைய மனுஷரும் தான். இன்னைக்கு அவர்கள் ஒரு தயவை நாடி இவரிடத்தில் வந்தபோது அந்த வார்த்தையை பாருங்க, சீறினார் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நாபாலுடைய அந்த குணாதிசயத்தை நீங்களும் நானும் இந்த முடிவு காலத்தில் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாபாலுக்கும் நாபாலுடைய வீட்டாருக்கும் தாவீதினிடத்திலிருந்து உதவிகளும் இரக்கமும் பெற்றுக்கொண்ட போது அந்த உதவியை பெற்றுக்கொண்ட நாபால் தனக்கு உதவி செய்த மனிதனுக்கு ஒரு உபத்திரவம் என்று வருகிற பொழுது உதவும் மனப்பான்மை இல்லவே இல்லை. மாறா அவன் உதவி செய்யாம போ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் பயன்படுத்தின வார்த்தைகள், எஜமானை விட்டு எத்தனையோ பேர் ஓடி வரான், அதில் ஆளும் ஒருத்தவன் தான், அவனுக்கெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது என்ற காரியத்தை நாபாலுடைய சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்கு திரும்ப நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை யார்கிட்ட இல்லை அப்படின்னா நாபால் கிட்ட இல்லை. நாபாலும் அவனுடைய குடும்பமும் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் அங்க புத்திசாலியாகி இருந்த அந்த அபிகாயில்னால நாபாலும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுகிறது. நம்ம அதில் சிந்தித்து பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாபாலை போல இந்த முடிவு காலத்தில் முதலாவது எத்தனையோ நன்மையை தேவனிடத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு நன்மை செய்கிறவ தான் இருக்கிறாரு. யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் நமக்கு செய்ததெல்லாம் நன்மை தான். நம்ம தேவன்கிட்ட இருந்து நன்மையை மட்டும்தான் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முடிவு காலத்தில் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் பதிலுக்கு தேவனுக்கு என்ன செலுத்துகிறோம்? நன்றி உள்ள பிள்ளைகளாய் இந்த கடைசி காலங்கள் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் நமக்கு நன்மை செய்திருக்க அந்த தெய்வத்துக்கு திரும்ப நம்ம நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை முதலாவது யோசிச்சு பாருங்க. ஏன்னா கற்பனை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. 10 கற்பனை இரண்டாக பிரிக்கப்படுது இல்லை. என்னிடத்தில் அன்பு கூறுன்னு ஆண்டவர் முதலாவது சொன்னார். இரண்டாவது சொல்லும்போது சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக.
அப்ப தேவன்கிட்ட இருந்து பெற்ற நன்மைக்கு நீங்கள் நானும் எந்த விதமான நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரே கணம் சிந்திச்சு பாருங்க. கடந்து வந்த பாதையை கண்ணை மூடி யோசித்து பாருங்க. மரணம் நேர்ந்திருந்தா எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் நேர்ந்திருக்குன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஆனால் தெய்வம் இந்த நாள் வரைக்கும் உங்களை என்னை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ நாச மோசம், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பாடு, எத்தனையோ கஷ்டம், எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அப்படின்னா அந்த நன்மைக்கு எதிராக நீங்கள் நானும் தேவனுக்கு எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது சிந்திங்க. இரண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நீங்கள் நான் இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். சரிதான். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுவர்களாக இருந்தாலும், நன்றி உள்ள இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த பூமியில் சக மனிதரிடத்தில் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அதில் முக்கியமாக பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் 3:15 வாசித்தோம். அந்த வார்த்தையை சொல்லும்போதே சொல்கிறார், நீங்கள்லாம் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னா அந்த செய்தி யாருக்கு சொல்கிறாருங்க? அவர் திருச்சபைக்கு சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த முடிவு காலத்தில் நன்றி கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பாங்க. நன்றி இல்லாமல் வாழ்கிற மனிதர்கள் தான் அதிகமாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்களோ அதற்காக அழைக்கப்படலை. நீங்கள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்குறாருங்க. நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம். எத்தனை பேர் நிகழ்கால நாபால்களாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதவியை பெற்றுக்கொண்டு அந்த உதவியை திரும்ப செலுத்தாதபடி நிகழ்கால இந்த கால நாபால்களாய் எத்தனை பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு சம்பவத்தை வாசிட்டோம், ரெண்டாவது ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 10, அது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம். அதனால தான் நான் அதை முதல்ல எடுக்கலை. இரண்டாவது அதை கொஞ்சம் அதில் இருக்கிற முக்கியமான காரியத்தை சொல்லணும்னு நினச்சேன். ஆதியாகமம் புஸ்தகம் 40வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 40வது அதிகாரத்தில் தான் அந்த சம்பவங்கள் தொடங்குது. இந்த 40வது அதிகாரம் 41வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துலேயும் ஒரு நபரை பற்றி பேசுகிறாங்க. அந்த நபர் யார் தெரியுங்களா? பானபத்திரக்காரன். இல்லை, அந்த பானபத்திரக்காரன் யோசேப்போடு கூட எங்கே இருக்கிறாரு? சிறைசாலையில் இருக்கிறார். சிறைசாலையில் இருக்கும் பொழுது இந்த பானபத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வருது. ஒரு சொப்பனத்தை காண்றார். அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த யோசேப்பு என்ன செய்கிறாருன்னா அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்கிறார். 40வது அதிகாரத்தில் வசனம் 8 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று நான் சொப்பனத்தை சொன்னேன். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி. இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். கேள்விங்க, பானபத்திரக்காரன் யோசேப்பு கிட்ட இருந்து நன்மையை பெற்றுட்டான். யோசேப்பிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு போன அந்த பானபத்திரக்காரன் யோசேப்பை எத்தனை வருஷம் மறந்தான்? எத்தனை வருஷம் மறந்தான்? யோசேப்பை மறந்தே போயிட்டான் பானபத்திரக்காரன். எத்தனை வருஷம் மறந்தான்? வசனம் வாசிக்கலாங்களா? அதே 41வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 வருஷம் சென்ற பின்பு
பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் கண்டான். இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப நினைவுபடுத்துறான்? 2 வருஷம். நல்லா யோசித்து பாருங்க. யோசேப்பிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட இந்த பானபத்திரக்காரன் யோசேப்பு தெளிவா சொல்லி அனுப்புறாரு, பாரு நான் உனக்கு சொப்பனத்தை சொல்லிட்டேன், விளக்கத்தை சொல்லிட்டேன், நீ வாழ்வடைந்திருக்கும் போது இன்னும் 3 நாள் நீ ரிலீஸ் ஆயிடுவ, உன்னுடைய பழைய வேலைக்கு நீ போயிடுவ, நீ பார்வோனின் பக்கத்தில் அமர்ந்திருப்ப, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சிக்க, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு தவறை நான் என்ன பண்ணலை, செய்யவில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் பானபத்திரக்காரன் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறவனா இருந்தானா? இல்லை. 2 வருஷம் மறந்துட்டான். மீண்டும் பார்வோனுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்து தான் யோசேப்பை வெளியே கொண்டு வரார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த பானபத்திரக்காரனை போல பெற்றுக்கொண்ட உதவியை எத்தனை பேர் நீங்கள் நானும் மனதில் வைக்காம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன்னு சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த உலகம் போக போக ரொம்ப மோசமான ஒரு சூழலில் போய்கிட்டு இருக்குது. வெளியில உலகத்தின் மனிதர்கள் அதுல ஒரு புறம் அப்படின்னா, தேவனை அறிந்தேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுடைய மத்தியில் இந்த நன்றி அறிதல் இல்லாத வாழ்க்கை அதிகமாக காணப்படுது. பவுல் அப்போஸ்தலன் அதனால தான் சொல்றாரு, பா நீங்க எல்லாம் இந்த முடிவு காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. ஏன் அப்படின்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி அலைந்தார். அவர் நன்மையை பெற்றுக்கொண்டவராய் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த முடிவு காலத்தில் 2 காரியத்தை சிந்திச்சு பாருங்க. நாபாலை போல பெற்றுக்கொண்ட உதவிக்கு, நாம் ஏற்றுக்கொண்ட உதவிக்கு எத்தனை பேர் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பானபத்திரக்காரன் போல நன்மையை பெற்றிருப்போம். அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் செய்தவருடைய நன்மையை மறந்து, செய்த நன்மைகளை மறந்து எத்தனை பேர் துரோகத்தின் விளைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த முடிவு காலங்களில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலத்தை கொண்டு வரப்போறதே யார் தான்? மனிதர்கள் தான். அந்த கொடிய காலம் யாரால தான் வரப்போகுது அப்படின்னா, மனிதர்களால் தான் வரப்போகிறது. அப்போ மனிதர்களால் அந்த கொடிய காலம் வரப்போகிறது அப்படின்னா, இந்த காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் அந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் இருக்கிற நன்றி அறிதல் இல்லாத ஒரு குணம் என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது உங்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். 2வது இந்த பூமியில் உள்ள சகோதரன் சகோதரிக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்படைப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த